ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டிட் குக்கிங்கில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் மசாலா மேகி நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினா மேகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து இப்போ நிறைய காய்கறிகள் சேர்க்க போகிறோம். 1/2 கப் கேரட், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் சோளம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ங்கள்லாம் நல்லா ஒரு 80% வந்து வதங்கியிருக்கும். இதில் வந்து 1/2 தக்காளியை சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், 1/2 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு அதை குக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசலெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். இதுலேயே ஒரு பேக்கெட்டோட மேகி மசாலா மட்டும் நான் சேர்க்குறேன். இப்போ நான் 2 பேக்கெட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். இதில் ஒரு பேக்கெட்டோட மசாலா மட்டும் இப்போ நான் சேர்த்து இதோடய வதக்கிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் மேகிக்கு 1/2 கப் தண்ணி. இதே மாதிரி தண்ணி சேர்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க 2வது மேகி மசாலாவையும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மேகி நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக உடச்சிட வேண்டாம், ஒரு 4 உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு இதையும் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா மேகி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குக் பண்ணிட தேவையில்லை, குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ண வேண்டாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. நீங்கள் சும்மா செய்கிறத விட இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இந்த மசாலெலாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், மேகியே வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்யூ அண்ட் பாய்.